ஒரு பெரிய ஊரு, ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்க சென்டர்ல ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்கு. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்துல போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலா மாறணும் அப்படின்னா அந்த காலையை அடக்கி அமைதி ஆக்கினாதான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சிச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காலை அடங்கும். அவங்க யாருமே அங்க இல்ல. ஆனா அந்த கிரௌட்ல இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காலை அடக்கணங்களோட இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, நாங்க பார்க்காத காளையா, நாங்க பார்க்காத மாடா, நாங்க போய் அடக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலகிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, ஏய் எங்களாலேயே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிளிக்க போற, எங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்கிறோம், இவன் விளையாட்டு தரமா ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறான், பாவம் அந்த காலகிட்ட போய் அடிபட்டு சாவ போறான், பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிதாபப்பட்டு, ஐயோ பாவமே இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காலகிட்ட, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலியே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா இல்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த கால் அப்படியே சீரிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே சீரிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லு கட்டு அது அந்த காலை கிட்ட காட்டான். கால் அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காலையை அப்படியே தடவிக்கிட்டே வரான். காலையும் பக்கத்துல ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துட்டு வருது. பக்கத்துல இருந்த ஒரு வயல்வெளியில அந்த காலையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. வா இருக்கின்றதுக்காக நக்கலுமா நையாண்டியமா நச 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 நசன் ஒரே பேச்சு. என்ன பண்றது, தலையை குனிஞ்சு அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரியவர் வர வந்து அந்த பையன் கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீரிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காலை அடக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காலையை பார்த்தா கோவமா இருந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோட இருந்த மாதிரி இருந்தது, அதனால அந்த புல்லுக்கட்டை காமிச்சவனே ஓகே நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டு நம்மளோட அப்படியே ஜாலியா வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான்.